ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக நான் ஓடிஜியில் வந்து கேக் ப்ரிப்பேர் பண்ணேன். அதை பற்றின ஒரு வீடியோ தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓடிஜி வாங்கி ஒரு 4 to 5 days ஆச்சு. ஆனால் வந்து நான் ஆன் பண்ணவே இல்லை. அது ஆன் ஆகுதா இல்லையான்றது கூட எனக்கு தெரியல. டைம் இன்றைக்கி தான் கிடச்சதுனால வந்து கேக் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் பேட்டர்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதோட ரெசிபி வந்து நான் இன்றைக்கி இந்த வாட்டி எடுக்கல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால அது எப்படி வரும்ன்றது எனக்கு தெரியாது. செகண்ட் இன்னும் வந்து ஒரு 2-3 வாட்டி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து நான் கண்டிப்பாக நல்லா வரும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இப்போ ஓடிஜியில் வந்து ஒரு 170 degree Celsius வச்சுட்டு ஒரு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டேன். ப்ரீ ஹீட் பண்ண அப்புறம் நான் ப்ரிப்பேர் பண்ண பேட்டரை உள்ளே வச்சுட்டேன். ஒரு 25 minutes டைமர் வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே கேக் இன்றைக்கி வந்து பொங்கி பொங்கி கீழே விழுந்துட்டு இருந்தது. என்னடா பொங்கலோ பொங்கல்ன்ற மாதிரி கேக் இன்றைக்கி பொங்கி பொங்கி கீழே விழுந்துட்டு இருந்தது. கீழே விழுந்த பொங்கல் வந்து பொங்கல்ன்ற பாருங்கள், கேக் வந்து தீஞ்சி உள்ளே வந்து புகையாக இருந்தது. இப்படி தான் ஓடிஜியில் வந்து புகைலாம் வருமானது எனக்கு தெரியல. ஏன்னா ஓடிஜி நான் யூஸ் பண்ணவங்களையும் பார்த்ததில்ல, நானும் யூஸ் பண்ணதில்லை. ஒருவேளை நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஓடிஜி வச்சுருப்பீங்க, அதுலேயும் புகை வரும், வெளியெல்லாம் புகை வரும் அப்படி இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 25 minutes வச்சு எடுக்கும்போது உள்ளே வந்து வேகாத மாதிரி இருந்தது. நான் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 minutes வச்சேன். அப்பயும் உள்ளே வேகாத மாதிரி தான் இருந்தது. இன்னும் ஒரு 10 minutes வச்சு எடுத்த அப்புறம் கேக் வந்து ஓகேவாக இருந்தது. ஏன்னா நாங்கள் ஒரு வாட்டி வெளியே எடுக்கும்போதே கொஞ்சம் எடுத்து காலி பண்ணிட்டோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக. அப்புறம் வந்து லாஸ்ட்டாக ஒரு மினிமம் ஒரு 45 minutes வச்சுருப்பேன் நான். அதுக்கப்புறம் உள்ளே கொஞ்சம் வந்து நல்லா வெந்துருச்சு. வெந்த அப்புறம் கேக்கோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்தது. ஆனால் என்ன சொல்கிறது, மேலெல்லாம் வந்து விரிசல் விட்ட மாதிரி இருந்தது கேக்கு. ஏன்னா வந்து மற்றவங்க பண்ணும்போது வந்து அந்த கிராக்லாம் எதுவுமே இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும்ல. ஆனால் நான் பண்ண கேக்கில் வந்து லைட்டாக விரிசல்லாம் விட்டுருந்தது. நெக்ஸ்ட் டைம் இன்னும் ஒரு 2-3 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா வரும்னு நினைக்கிறேன். நல்லா வரும்போது நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இதுதான் மிஞ்சினது கேக்கில். டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்தது. மறக்காமல் நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓடிஜி வாங்கி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.